ஷோ ஈவினிங் ஷோ 3 ஷோ பாருங்க, உங்களுக்கு மலச்சிக்கல் போயிடும். பேக் பெயின் இருக்கா, கவலையே படாதீங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை, காலையில ஒரு தடவை, மாலை ஒரு தடவை, ஒரு 15 நாளைக்கு அந்த ஜனநாயகன் படம் பாருங்க, உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். நரம்பு தளர்ச்சியா, எழுச்சியின்மையா, கவலையே படாதீங்க. ஒரு நாளைக்கு 5 முறை பாப்பா, 5 முறை, ரொம்ப நாள் வேணாம், ஒரு 8 நாளைக்கு அந்த ஜனநாயகன் படத்தை பாருங்க, உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி சுத்தமா சரியா போயிடும். வேலை இல்லையா, கவலைப்படாதீங்க. ஒரு 30 நாள் டோஸ் தான், டெய்லி ஒரு முறை ஜனநாயகன் படத்தை பாருங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். கடன் தொல்லையா, அதுக்கும் கவலைப்படாதீங்க. ஜனநாயகன் படத்தை தொடர்ந்து ஒரு 60 நாள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும். இப்படி இந்த களிசடைகள் இனி மக்களுக்கு போதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இவர்களை எல்லாம் மக்கள் மன்றத்திலே இருந்து விரட்டி அடிக்க வேண்டிய மகத்தான பொறுப்பு இந்த நாட்டினுடைய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இருக்கிறது. அவற்றை நினைவு கூறுகின்ற விதமாகத்தான் இந்த 28 நாள் மாணவர்களினுடைய போராட்டம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. அதன் வழியிலே நாம் செல்லுவோம். இந்த பாசிசத்திற்கு எதிராக, பாசிச ஆட்சிகளுக்கு எதிராக, இந்த கோமாளிகளினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக, மக்கள் விரோத கொள்கைக்கு எதிராக, மாணவர்களின் வழியிலே, இளைஞர்களின் வழியிலே, விவசாயிகளின் வழியிலே அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களோடு களத்திலே நின்று களம் காண்போம். பாசிசத்தை வீழ்த்துவோம். நீட்டை நிரந்தரமாக ஒழித்து கட்டுவோம். இந்த நாட்டினுடைய கோடிக்கணக்கான மாணவர்களுடைய கல்வி உரிமைகளை பாதுகாத்து அவர்களுடைய எதிர்காலத்தை ஒளிமயமானதாக மாற்றுவதற்கு ஒரு புரட்சிகர அரசியலின் பின்னால் அணிதிரள்வோம் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கெஞ்சுவதில்லை பிறர்வாள், அவர்சை கேட்டு நிற்க மஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே உழைக்கின்ற மக்கள் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை எவரும் எதிர் நின்று